முதல்ல மகன் மகளுமே கூட இல்லைன்னு சொல்ற அளவுக்கு செய்திகள் போயிட்டு இருக்கு. இல்லை, அது உண்மைதானே. அவர் காலையிலேருந்து எக்ஸசைஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு எவ்வளவு சீக்கிரம் வீட்டிலேருந்து புறப்பட முடியுமோ அந்த மாதிரி புறப்பட்டு நம்ம உடச்சி பேசணும் அப்படின்னா சன் நியூஸ் தொலைக்காட்சியில் ரொம்ப இழிவாக விஜய் குறித்து அந்த செய்தியை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தினகரன் பேப்பர் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரில, ஃபர்ஸ்ட் பேஜில் விஜய் அந்த விவாகரத்து செய்தி தனியாக எடுத்து விஜய் ஒரு சைக்கோ இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு ஒரு ஃபோட்டோ, இதில் உள்ள ஒவ்வொரு லைனையுமே பாக்ஸ் கட்டி ஒரு ஃபுல் பேஜுக்கு போடுறாங்க. ஃபுல் பேஜுக்கு? ஆமாம், ஃபுல் பேஜுக்கு அதுதான் செய்தி. ரொம்ப உண்மையை சொல்ல போனால் அந்த பெட்டிஷனில் இருக்கிற வார்த்தை உண்மை கிடையாது. ஏன்னா என் வீட்டிலேயே ஒரு அட்வொகேட் இருக்காரு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோட சினிமா விமர்சகர் வலைபேச்சு பிஸ்மி வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது விஜய் மேலே அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இதை ஒரு விவாகரத்து செய்தியாக பார்க்குறதா இல்லை திட்டமிடப்பட்ட அரசியல் சதியாக பார்க்குறதா? இல்லை, இது வெறுமனே விவாகரத்து விஷயம் கிடையாது. பொதுவாகவே என்னுடைய தனிப்பட்ட கொள்கை என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விவாகரத்து செய்திகளை ஊடகங்கள் பெருசாக பேசக்கூடாது. அது நான் அதை எல்லாரிடமும் வலியுறுத்துவதும் அதுதான், நான் கடைப்பிடிப்பதும் அதுதான். ஒரு பத்திரிகையாளராக விஜய் சங்கீதா பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நீங்கள் தெரிவிக்கலாம். அது ஊடக கடமை தான். அதுக்கப்புறம் அது உள்ளார போய் யார் காரணம், இவர் காரணமா அவர் காரணமா அப்படின்ட்டு புலனாய்வு செய்கிறேங்கிற பேரில் அவங்கள காயப்படுத்துறது நம்ம எப்பயுமே அனுமதிக்கக்கூடாது. ஆனால் இந்த விஷயத்தை அந்த மாதிரி ரெண்டு பேருடைய தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்மளால் கடந்து போக முடியலை. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இருக்குது, ரெண்டு பேரும் சில வருஷங்கள் பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு விஜயனுடைய அரசியலையே காலி பண்ணணும் அப்படின்னு சிலர் செய்த ஒரு சதியாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இப்போ அவங்க சங்கீதா செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நேற்றுலேருந்து ஃபுல்லாக ஓடிட்டு. இப்போ ஒரு வழக்கை ஒருத்தர் தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் யார்கிட்ட இருக்குன்னா, ஒன்று அந்த பெட்டிஷன் கொடுத்தவங்க கையில் இருக்கும் அல்லது அந்த அட்வொகேட் கையில் இருக்கும். இது எப்படி சோஷியல் மீடியாவுக்கு வந்தது, முக்கியமாக திமுகவுடைய இணைய கூலிப்படைகள் கையில் எப்படி போச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தேடினாலே இதுக்கு பின்னால் யார் இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அதுக்கடுத்து அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை படிக்கும் போது பார்த்தீங்கன்னா 2025 டிசம்பர் 5 அந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ 2 மாதம் கழித்து அதை நீங்கள் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? அதுக்கடுத்து இது 24 செங்கல்பட்டு கோர்ட்டில் இவங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. அது ஒரு 3 நாள் கழித்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன காரணம்? நான் என்ன கணிக்கிறேன் அப்படின்னா, ஓபிஎஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், அவர் உள்ளே வரப்போகிறாரு. 24 இதை நம்ம செய்தியாக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து ஓபிஎஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்காது. இதுவே ஊடகங்களில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் முதல்ல அந்த சடங்குகள்லாம் நடந்து முடிஞ்சிடட்டும், அதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு ட்ரம்ப் கார்டாக எடுப்போம் அப்படின்னு கூட தோன்றி இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த செய்தி வெளியான பிறகு பல தரப்பினரிடம் நம்ம பேசுகிறோம், இதுக்கு பின்னணி என்ன. ஏன்னா சங்கீதா என்னதான் விஜயின் மனைவியாக இருந்தாலும் அவங்க லண்டனை சேர்ந்த பெண். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பெரிய பேஸ் கிடையாது, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு இங்கே யாருமே கிடையாது. அவங்களுடைய சர்க்கிள்ங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவானது, பர்சனலாகவே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்தை அவங்க செய்கிற அளவுக்கு வேற யாரும் அவருக்கு இங்கே நட்பு வட்டம் கிடையாது. அப்போ பொலிட்டிக்கலாக சங்கீதா பயன்படுத்தப்பட்டிருக்காரு. ஏன்னா பொதுவாகவே இந்த கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதிரியான ஒரு மனமுறிவு ஏற்படும் போது ஒருத்தர் மீது ஒருத்தர் வருத்தம் தாண்டி ஒரு கோபம் இருக்கும். என்ன மாதிரி அப்படின்னா, இது நார்மலாக நான் ஒரு அனுமானமாக விஜய் சங்கீதா வச்சு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஒன்னால தான் என் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு கணவன் நினைப்பான், ஒன்னால தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு மனைவி நினைப்பாங்க. ஸோ அது சங்கீதா விஜய்க்கு இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ சங்கீதா ஏற்கனவே அவங்களோட க்ளோஸாக பழகும் போது இவங்க இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. அதுக்கு அடுத்து இவங்க வாய் திறந்து சொல்லலைன்னாலும் ஒரு 5 வருஷம் ஒரே வீட்டில் இருக்காங்க, கணவனோட எந்த இன்ட்ராக்ஷனும் இல்லாமல் இருக்காங்கங்கிறது ஒரு பெரிய சிறை தண்டனைக்கு ஒப்பான விஷயம் தான், விஜய்க்கும் சரி சங்கீதாவுக்கும் சரி. அப்போ அந்த சங்கீதா இப்படியான ஒரு மன உளைச்சலில் ஒரு 5 வருஷம் இருக்காங்கும் போது அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஒரு கருவியாக பயன்படுத்தி
விஜய்க்கு வந்து இப்படி ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படி தான் அதை நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் அதை பயன்படுத்தினவங்களுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்குது, விஜயை காலி பண்ணணும்ட்டு. ஆனால் அதுக்கு சங்கீதா உடன்பட்டது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய வருத்தத்தையும் கேள்வியும் எழுப்புது. ஏன்னா அப்போ நீங்கள் அவருடைய அரசியல் எதிரிகளுக்கு வந்து நீங்கள் ஒரு கருவியாக பயன்படுறீங்க அப்படிங்கும்போது அப்போ இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி உறுத்தலாக தான் தோணும். இல்லை, சாமானிய மக்கள்கிட்டயே ஒரு முக்கியமான சுச்சுவேஷனில் இதை போய் போடணும், இந்த கேஸை போட்டு ஃபைல் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த 2 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு. உச்சத்தில் இருக்காரு. இன்னைக்கு பல்வேறு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எங்கேயோ போயிட்டு இருக்கு செய்திகள். இந்த நேரத்தில் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி தூண்டப்பட்டிருக்காங்களா? நிச்சயமாக. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த விஷயம் நடக்காமல் 1 வருஷத்துக்கு முன்போ 2 வருஷத்துக்கு முன்போ சங்கீதா இன்னைக்கு என்ன பண்ணாங்களோ அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 100% விஜய்க்கு அது எதிராக இருக்கும். அனைத்து பெண்களும் அனைத்து தரப்பினரும் விஜய் வந்து கழுவி ஊற்றிருப்பாங்க. இவ்வளோ அழகான பொண்டாட்டியை விட்டுட்டு ஒரு நடிகை பின்னால் போயிட்டியே அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு வந்து பயங்கர நெகட்டிவாக இருக்கும். அதுக்கு அடுத்து தேர்தல் முடிஞ்சு அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சோ 3 மாதம் கழிச்சோ இது செஞ்சுருந்தாலும் விஜய்க்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக மாறி இருக்கும். ஆனால் இப்போ அதை சங்கீதா செஞ்சதுனால பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வெறுப்புங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் பல காணொலிகளை பார்க்குறேன். நானே நிறைய பெண்கள் கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசி இவங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்குது, இந்த விஷயத்தை இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன். இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டில் இருக்கிற நம்முடைய வலைப்பேச்சு ஃபேனாக நிறைய பெண்கள்லாம் இருக்காங்க. அவங்கக்கிட்டேலாம் கூட நான் பேசினேன். அவங்க எல்லாருமே என்னன்னா விஜய் வந்து குறை சொல்லவே இல்லை, சங்கீதா அது மாதிரி பண்ணக்கூடாது, சங்கீதா பண்ணது தப்பு, இந்த சமயத்தில் பண்ணது தப்பு, விஜயை ஒழிக்கிறதுக்கு இவங்க திமுகவுக்கு வந்து இவங்க ஒரு இதாக கருவியாக மாறிட்டாங்கங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாகவுமே இருக்குது. அப்போ விஜயை அழிக்கணும்னு நினச்சி இவர்கள் செய்த இந்த செயல் பார்த்தா விஜய்க்கு வந்து ஒரு வகையில் அது ப்ளஸ்ஸாக தான் மாறி இருக்கு. இப்போ கரூர் சம்பவம் விஜயை வந்து அழிப்பதற்கான ஒரு விஷயமாக எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் அது விஜய்க்கு வந்து ப்ளஸ்ஸாக மாறுச்சு. ஜனநாயகன் படத்தை முடக்கினாங்க, விஜயை அழிச்சிடலாம். ஆனால் அது விஜய்க்கு வந்து அனுதாபமாக மாதிரி இன்றைக்கி ஆதரவாக அது கன்வெர்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இந்த விஷயமும் அப்படியான ஒரு இடத்துக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க திமுகவோட ஐடி விங் அதை எடுத்து பிரபலப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு. முக்கியமான செய்தி சேனல்கள் இந்த செய்தியை எந்த அளவுக்கு பூம் பண்ண முடியுமோ பண்ணியிருந்தாங்க. நேற்று குறிப்பிட்டு ஒரு சேனல் வந்து ஒரு பெரிய ஒரு பத்தியை ரெடி பண்ணி அண்டர்லைன்லாம் பண்ணி காட்டியிருந்தாங்க. அது இல்லாமல் வார்த்தை வந்து கள்ள உறவு, சித்திரவதைப்படுத்தினார், தனி ரூமில் அடைத்து வைத்து அடித்தார்ன்ற ரேஞ்சுக்கு அவங்க போடுற செய்திகள், இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அதான் இன்றைய ஊடகங்கள் குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்று, அந்த ஊடகம் வந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவரால் தொடங்கப்பட்டதா, அந்த குடும்பத்தாரால் தொடங்கப்பட்டதாக இருக்கும். இல்லைன்னா அரசியல் கட்சியால் விலைக்கு வாங்கப்பட்ட ஊடகங்களாக இருக்கும். இன்றைய ஊடகங்களுடைய லட்சணம் அதுதான். அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம உடச்சி பேசணும் அப்படின்னா சன் நியூஸ் தொலைக்காட்சியில் ரொம்ப இழிவாக வந்து விஜய் குறித்து அந்த செய்தியை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தினகரன் பேப்பர் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரில, ஃபஸ்ட் பேஜில் விஜய் அந்த விவாகரத்து செய்தி, அதில் வந்து சங்கீதாவுடைய பெட்டிஷனில் என்ன இருக்கோ அதனுடைய செய்தி இருக்குது, அதை பற்றி போட்டு. ஆமாம், அப்படியே உள்ள திருப்புனீங்கன்னா இதுலேருந்து 2 லைனை தனியாக எடுத்து விஜய் ஒரு சைக்கோ இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு ஒரு ஃபோட்டோ, இதில் உள்ள ஒவ்வொரு லைனையுமே பாக்ஸ் கட்டி ஒரு ஃபுல் பேஜுக்கு போடுறாங்க. ஃபுல் பேஜுக்கு? ஆமாம், ஃபுல் பேஜுக்கு அதுதான் செய்தி. இல்லை, அப்படி கவர் பண்ண வேண்டியதுக்கு முக்கியமான செய்தி அதுதான் இல்லை. ஆனால் என்னன்னா இந்த விஷயம் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு, இதை வச்சு விஜயை வீழ்த்தணும் அப்படிங்கிறது. அப்படி எனக்கு என்ன பெரிய வருத்தம் அப்படின்னா, இந்த நிறுவனத்துக்கு தான் விஜய் வந்து தொடர்ந்து கால்ஷீட் கொடுத்தாரு. இன்றைக்கி வந்து சன் நிறுவனம் இன்றைக்கி கொடிகட்டி பறக்குது, அது மாற்றம் இல்லை. அதுக்கு கலாநிதி மாறனுடைய உழைப்பு, நிர்வாக திறமையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் கல்லாப்பட்டியில் இருக்கிற பணத்தில் பல கோடி ரூபா பணம் வந்து விஜய் கொடுத்த பணம். விஜயை வைத்து படம் எடுத்து சம்பாதித்த பணமும் உங்கள் கல்லாப்பட்டியில் இருக்குது. ஆனால் அந்த நன்றி உணர்வு கூட இல்லாமல் இன்றைக்கி நம்ம திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால விஜயை வந்து இந்த மாதிரி தாக்குறது இருக்குல்ல, அது உண்மையிலே அது சரியில்லை. ஊடக அறம் கிடையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம பத்திரிகையை, நம்ம தொலைக்காட்சியை வந்து மக்கள் நம்புகிறாங்க அப்படிங்கும்போது அந்த மக்களுக்கு நாம் நேர்மையாக இருக்கணும். அது வந்து இங்கே இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் நான் உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன், விஜய் குறித்தே கேட்டிருக்கேன். அப்படின்னும் போது இப்போது 200 நாட்களுக்குள்ள இது 5வது அட்டாக் அவர் மேலே. அப்படின்னும் போது ஒரு மனநிலையாக ஒரு மனுஷன் அரசியல் கட்சி தொடங்கி இவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி எப்படி இருக்க முடியும்? அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடக்கும்னு அவருக்கு தெரியும்.
அது வந்து இதையெல்லாம் யோசிக்காம ஒருத்தர் இருந்திருந்தா இப்படி ஒன்று நடக்கும்போது அவர் நிலை குலைந்து போயிடுவாரு, அதிர்ச்சியில் அப்படியே முடங்கி போயிடுவார். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் எதிர்பாராம நடந்த சம்பவம் அந்த கரூர் சம்பவம் மட்டும்தான். அதர்வைஸ் நான் சொன்ன இந்த தினகரன் நமக்கு எதிராகுவாங்க, சன் நியூஸ்ல இப்படி செய்தி போடுவாங்கங்கிறது எல்லாமே விஜய்க்கு தெரியும். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த மனநிலையில் தான் இருக்காரு. அதுக்கு அடுத்து அவருடைய மனைவி என்றாவது ஒரு நாள் இதை வீதிக்கு கொண்டு வருவாங்கங்கிறது விஜய்க்கு தெரியும். கண்டிப்பா தெரியும்ல. ஏன்னா அவரோட இவருக்கு ஒரு முரண்பாடு வந்துருச்சு, ஒரே வீட்டில் வசிக்கிறாங்க. சங்கீதாவுடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தேதியில் வந்து ஒரு செட்டில்மெண்ட் பேச்சு நடந்திருக்கு, அதுலேயும் வந்து உடன்பாடு ஏற்படாமல் தான் இது கோர்ட்டுக்கே வருது. அப்போ ஒரு செட்டில்மெண்ட் பேச்சுவார்த்தை நடக்குது, அதில் ஒரு சுமூகமான முடிவு எட்டலை அப்படின்னா அடுத்து இவங்க செல்ல போகிற இடம் வந்து கோர்ட்டு தாங்கிறது விஜய்க்கு தெரியும் தான். கண்டிப்பாக தெரியும். அப்போ அவர் தலைமையில் ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குங்கிறது அவர் ஏற்கனவே புரிஞ்சு வச்ச ஒன்று தான் அது. அதனால் அவருக்கு அதிர்ச்சியெல்லாம் கிடையாது. அதுக்கு அடுத்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது என்னன்னா, சங்கீதா வந்து விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்மை செய்திருக்கிறார், அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த விவகாரத்தை ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா விஜயும் இந்த விஷயத்தை வந்து இந்த கண்ணாடி கொண்டு பார்த்தா அவருக்கு இதில் வந்து ஒரு பெரிய பெயின் இருக்கு. எப்படி சொல்கிறீங்க சார்? 2 விஷயம்தான். என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த விவகாரத்தை இவங்க 2 மாதத்துக்கு முன்னாலேயோ 6 மாதத்துக்கு முன்னாலேயே சொல்லியிருந்தா விஜய்க்கு வந்து அது ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருக்கோம். இந்த நேரத்தில் அவங்க கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா பல பேரிடம் இவர்கள் எதிர்பார்த்த அந்த தாக்கம் ஏற்படலை, விஜய் மீது அனுதாபம் தான் வந்திருக்கு. அப்போ ஒரு வகையில் இது நன்மை தான். அதுக்கடுத்து இது என்னைக்கா இருந்தாலும் தெரியதான் போகுது. ஸோ இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே. அதுக்கடுத்து இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ளே 2 பேர் இருக்காங்க, அவங்களோட பேசலை, என்ன அவங்க முகத்தை பார்க்காம வாழ்கிற அந்த சிறை வாழ்க்கை இருக்குல்ல, அது எவ்வளோ கொடூரமானது அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் யோசித்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு விஜய் நேற்று நைட்டு நிம்மதியாக தூங்கியிருப்பார், அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். விஜயும் இந்த கண்ணோட்டத்தில் இந்த விஷயத்தை அணுகினார் அப்படின்னா இது ஒரு பெரிய வழியை அவருக்கு கொடுக்காது. ஓரளவுக்கு மேலே நெருக்கடி கொடுத்தா நான் வந்து ஆதாரங்களை வெளியிடுவேன் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. இதை தாண்டி வந்து நிதி கட்டுப்பாடு விதிச்சிட்டாரு அப்படின்னு. காசுக்காக வெயிட் பண்ணுற ஆள் தான் சங்கீதாவா? ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கே அவ்வளோ சொத்துன்றாங்க, லண்டனில் அவ்வளோ பெரிய சொத்து இருக்குன்றாங்க. இந்த வார்த்தைகள்லாம் வக்கீலே சேர்த்து விட்ட மாதிரி இருக்கு சார். ரொம்ப உண்மையை சொல்ல போனால் அந்த பெட்டிஷனில் இருக்கிற வார்த்தை உண்மை கிடையாது. ஏன்னா என் வீட்டிலேயே ஒரு அட்வொகேட் இருக்காரு, அவர் சொன்ன தகவலை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கேட்குறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம், 2 பேருக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கும், ஒருத்தர் பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிடுவான். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இது மாதிரி பணத்தை கொடுத்துட்டு ஏமாற்றிட்டான், வாங்கி கொடுங்க ஏட்டையா அப்படின்னு போய் நின்று அவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம்பா, இப்படியெல்லாம் எழுதும்பாங்க. நான் பணத்தை கேட்டேன், அவர் கத்தியை காட்டி மிரட்டினார், கொலை மிரட்டல் விடுத்தாரு, இவரால் என் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறதுலாம் மானே தேனேன்னு அள்ளி போட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ணால் தான் அவங்க அதை வந்து ஒரு எஃப்ஐஆராக கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் விவாகரத்து வழக்கும் கூட. இவரை கல்யாணம் பண்ண பிடிக்கல அதனால எங்களை அத்து விட்டுருங்க அப்படின்லாம் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட முடியாது. அப்படி போனால் அந்த கேஸை எடுத்துக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா அதுக்குன்னே ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. இவர் உடல் ரீதியாக துன்புறுத்தினார், மன ரீதியாக துன்புறுத்தினார், டார்ச்சர் பண்ணாரு, பட்டினி போட்டாரு, என்ன இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் அள்ளி போட்டால் தான் அந்த கேஸே என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே போகும். அதுக்கு அடுத்து இவங்களுக்கு விவாகரத்தும் கிடைக்கும். நீங்கள் நிறைய கேஸில் பாருங்கள், ஒரு பெண் பார்த்தீங்கன்னா கணவர் மீது வந்து விவாகரத்து கேட்டு வழக்கு தொடர்பாங்க. அதில் 90% வழக்கில் பார்த்தீங்கன்னா இவர் ஆண்மையற்றவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இப்படியெல்லாம் கொடுத்தா தான் அந்த கேஸ் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். அதே மாதிரி தான் அது மாதிரி தான் விஜய் குறித்து அவர் இந்த ஒரு சைக்கோ அப்படி இப்படிலாம் ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒரு அதிகப்படியான வார்த்தையா தான் நம்ம மென்டலினோட இவங்க எக்ஸ்ட்ராத்துக்கு ஒரு கதை. ஆமாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நிதி சுதந்திரம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வந்து நம்ம அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவங்கள வீட்டில் அடைச்சி வச்சு சோறே போடலை அப்படின்லாம் நமக்கு தோணும். அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, இந்த வழக்கறிஞர்கள் இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா கொடுத்தாலும் சங்கீதா அந்த அளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய நோக்கம் டிவோர்ஸ் தானே, அதை நீங்கள் சட்டப்பூர்வமே வாங்கிட்டு போயிடலாம். விஜய் வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவரை ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைக்கோ மாதிரியும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ உடம்புல வந்து ஒரு பெரிய தீராத நோய் இருக்கிற மாதிரிலாம் அதை சித்தரிக்கிறதுலாம் கொஞ்சம் ஏற்க முடியாத விஷயமா தான் இருக்கு. ஓகே, ஆனால் விஜய் மௌனம் இதுக்கும் சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு பேசணும்? அதுதானே முதல் கேள்வி. எங்கே பேசணும்?
கோர்ட்டில் தானே பேசுகிறாங்க. ஆமாம், அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா சன் நியூஸ்லையா புகார் கொடுத்துருக்காங்க, இல்லை ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இந்த புகார்கள்லாம் சொல்லியிருக்காங்களா? அவங்க கோர்ட்டில் அது அப்படி ஒரு இதை தாக்கல் பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு வந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. அங்கே வந்து அவர் பதில் கொடுப்பாரு. இங்கே பொதுவெளியில் பேசணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை சங்கீதா வேணும்னா விஜயோடு வாழ்ந்த அந்த நாட்களை வந்து மறந்துருக்கலாம். பட் விஜய் அப்படி மறக்கிற நபர் கிடையாது. ஏன்னா நம்ம அவரோட தனிப்பட்ட முறையில் பழகியதால் சொல்கிறேன். அவர் ஒரு மென்மையான கேரக்டர். நான் பல இன்டர்வியூவில் சொல்கிறேன், அவர் ரொம்ப மென்மையானவர், அதிர்ந்து கூட பேசாதவர் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். நம்ம பார்த்த விஜய் அப்படி தான். அது கூட அந்த அவருடைய இயல்பு கூட அந்த மௌனத்துக்கு காரணமாக இருக்கு. இப்போ அவர் கூட நடித்த நடிகைகளோட பேட்டிகள்லாம் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. யாருமே அவரை தப்பா இது வரைக்கும் சொன்னது கிடையாது. குறிப்பிட்ட நடிகையை வச்சு அவங்க பேசினா கூட யாருமே அவர் இந்த மாதிரி பார்வை பார்க்க மாட்டார், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பார் இப்படின்ற பேச்சு தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் ஆடியோ லான்ச் வரைக்குமே அவங்க நல்லா பேசிட்டு பழகிட்டு தான் இருந்தாங்க. இடைப்பட்ட காலத்துக்குள்ள இப்படி இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் வரும். ஆனால் ஒரு உண்மை தெரியுமா, 2017 இவங்க 2 பேருக்குமே பிரச்சனை வந்து அவங்க செப்பரேட் ஆகிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் மாஸ்டர் ஆடியோ லான்ச்சு. அது பார்த்தீங்கன்னா சும்மா வெளி உலகத்துக்காக வந்து ஒரு போஸ்ட் கொடுத்தது தான் அது, அந்த மாஸ்டர் ஆடியோ லான்ச் வந்ததெல்லாம். ஆனால் அதுக்கு முன்னாலேயே இவங்களுக்குள்ள வந்து அந்த இது வந்துருச்சு, செப்பரேஷன் வந்துருச்சு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி ஆப் த இதில் பேசுறது, போயிட்டு வரேன், சாப்பாடு வேணுமா, இந்த மாதிரி பேசுவாங்கல்ல கணவன் மனைவிக்குள்ள. ஒரு சண்டை வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வழக்கமான அந்யோன்யம் இல்லாமல் எனக்கு சாப்பாடு வேணான்ட்டு இப்படி பார்த்துட்டு கணவன் போவான், சாப்பாடு இருக்கு வந்து சாப்பிடுங்கன்னு இப்படி பார்த்துட்டு மனைவி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த பேட்டர்னில் கொஞ்ச நாள் இருந்து அதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் சீரியஸாக மாறினது. இங்கே ஏன் இந்த வருடத்தை நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் என்னன்னா, ஒரு நடிகையோடு அவருக்கு வந்து ஒரு இம்மாரல் கான்டாக்ட் வந்ததுனால எங்களுக்குள் பிரச்சனை வந்தது அப்படிங்கிறாங்க. பட் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இவர்களுக்குள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவு வந்த பிறகுதான் அப்படி ஒரு உறவு வந்தது அப்படிங்கிறது தான் நான் கேள்விப்பட்ட தகவல். என்ன இதுதான் அங்கே நடந்த விஷயம். பட் அதே நேரம் வெளி உலகத்துக்காக அவங்க வர்ற மாதிரியா வெளியில் அந்த மாஸ்டர் ஆடியோ லான்ச்சுக்கு வந்தது அதெல்லாமே அது நடந்துச்சு. ஆமாம், ஓகே. இப்போ த்ரிஷா அவர்கள் போடுற அந்த போஸ்டெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் முன்னாடி போட்டது எல்லாத்தையும் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பேரை சொல்ல எதுவுமே சொல்லலை. ஆனால் நைனா நாகேந்திரன் சொன்னதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணாங்க த்ரிஷா. இந்த விஷயத்துல எதுவுமே அவங்களும் வந்து பேச ஆரம்பிக்கல. ஒருவேளை பேரெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க பேசுவாங்களா? இல்லை, அது குறித்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. த்ரிஷா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கு அடுத்து நயினார் நாகேந்திரன் த்ரிஷான்னு பேரை மென்ஷன் பண்ணி பேசுறாரு. அதனால அதுக்கு வந்து த்ரிஷா வந்து ரியாக்ட் பண்ணி தானே ஆகணும். ஆகலைன்னா தப்பாயிடும், ஆகலைன்னா அதை ஆமோதிச்சதாயிடும். ஆனால் சங்கீதா பாருங்க, எந்த இடத்துலையுமே த்ரிஷா பேரை சொல்லவே இல்லை. தேவைப்பட்டால் அவரை நான் எதிர் மனுதாராக செய்ப்பேன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பேர் சொல்லலைன்னாலும் அது த்ரிஷாவை தான் குறிக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஒரு டிப்ளமேட்டிக்காக அவங்க பேரை மென்ஷன் பண்ணாமல் அவங்க அப்படி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க பதில் சொல்லலை. பட் அதே நேரம் த்ரிஷா மேலே வந்து இதில் ஒரு பெரிய தவறு இருக்கிறதாக நான் பர்சனலாகவே ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா, அந்த சங்கீதாவுடைய குற்றச்சாட்டுகள் பல இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியாக இருந்தாலும் அதில் அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலே வந்து அவங்கள ரொம்ப உண்மையாக இருந்ததாக தான் நான் நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோவை இவங்க ஷேர் பண்ணும்போது நானும் என் பிள்ளைகளும் நாங்கள் ரொம்ப அவமானப்பட்டோம் அப்படின்னாங்க. அதை வார்த்தையாக படிப்பதை விட அதை நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் வந்து த்ரிஷா செய்தது மிகப்பெரிய தவறு. அவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு ஸ்டில்லு போட்டால் அது இப்படித்தான் புரிந்து கொள்ளப்படும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான். சந்தேகத்துக்கு தீனி போட்டோம். ஆமாம், அப்போ உங்களுக்கும் தெரியும். ஏற்கனவே அப்படி ஒரு காசிப் வந்துகிட்டு இருக்கும் போது அட ஆமா அப்படின்னு அதுக்கான ஒரு ஆதாரத்தை நீங்கள் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் விஜயும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். என்ன அவங்களுக்குள்ள என்ன உறவுங்கிறத தாண்டி, இல்லைம்மா நீ என் ஃப்ரெண்டு இப்படி போட்டின்னா இந்த மாதிரிலாம் வரும், ஆல்ரெடி என் வீட்டில் இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது, எனக்கு பார்த்தீங்கன்னா வளர்ந்த பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்லாம் வந்து நீ இதை வந்து விஜய் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். அதை அவர் செய்ய தவறுனது வந்து உண்மையிலே சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இவங்களுக்குள்ள பிளவு வந்து இன்னும் பெருசாக வந்திருக்காது. ஆனால் விஜயோட மகளுமே கூட இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு செய்திகள் போயிட்டு இருக்கு. இல்லை, அது உண்மைதானே. அது என்னன்னா, விஜயனுடைய மகள் வெளிநாட்டில் படிக்கிறாங்க. சஞ்சய் படிச்சுட்டு இப்போ வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணுறாரு. அதே வீட்டில் தான் இருக்காங்க, அதில் மாட்டுறாங்க. எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அது இவங்க இது பண்ணுற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே த்ரிஷா இருக்காங்க, அவங்க இருக்காங்கங்கிறதெல்லாம் ஒரு அப்பட்டமான அவதூறு அது.
வழக்கம் போல் ஒரு குடும்பத்தோடு இருக்காங்க. ஆனால் யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை. அதுதான் உண்மை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா அவர் காலையிலேருந்து எக்ஸசைஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு எவ்வளவு சீக்கிரம் வீட்டிலேருந்து புறப்பட முடியுமோ அந்த மாதிரி புறப்பட்டால் அவருடைய பட்டினப்பாக்கம் அலுவலகத்துக்கு போயிடுவார், இல்லைன்னா பனையூர் போகிறாரு. ஸோ இதுதான் விஜயனுடைய லைஃப் ஸ்டைலு. ஷூட்டிங் இருக்கிற நேரத்தில் அவர் வழக்கம் போல் சீக்கிரமாகவே ஷூட்டிங் பேச்சுவார்த்தைகள்லாம் பெருசாக அது இல்லை. அதுதான் உங்களுக்கு இதை நோக்கி நகர்த்திடுச்சு. ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.